68,000 74,000 அதிகரிக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை. அரசியல் கட்சிகளுடன் ஒரு வாரத்தில் ஆலோசித்து இறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி. சந்திப்பிற்கு பிறகு முகத்தை மறைத்தபடி காரில் சென்றதால் சர்ச்சை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்களை சந்திக்க வேண்டாம் என அமித்ஷாவை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களையும் சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தியதாக தகவல். அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக கூறுவது தவறு என டிடிவி தினகரன் கருத்து. சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் காப்பாற்றியதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். செங்கோட்டையன் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று பாஜகவினருக்கு தேசிய பொதுச் செயலாளர் அறிவுரை. சிறிய பிரச்சினைகளில் ஒற்றுமையை இழந்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தல். கரூரில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் விழாவில் 2 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என தகவல். சென்னையில் இரவு நேரத்தில் கனமழை. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் வேறு இடத்திற்கு மாற்றம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மோடியின் பிறந்த நாளை ஒட்டி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல மோடி விருப்பம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. நம் மகத்தான தேசத்தை தொடர்ந்து வழிநடத்திட பிரதமர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என இபிஎஸ் வாழ்த்துச் செய்தி. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை ஒட்டி இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடக்கம். வரும் 28ஆம் தேதி முதல் 6 வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் 20 ஆண்டுகள் பணி செய்தால் விருப்ப ஓய்வு பெறலாம். 25 ஆண்டுகள் பணி செய்தால் மட்டுமே பணப்பலன்கள் கிடைக்கும் என அறிவிப்பு. இனப்பகையை சுட்டரிக்கும் பெருநெருப்பு தந்தை பெரியார். ஏஐ வீடியோ வெளியிட்டு பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் 8 கோடி ரொக்கம், 50 கிலோ தங்கம் கொள்ளை. வங்கி ஊழியர்களை கட்டி போட்டு கைவரிசை காட்டிய 5 முகமூடி கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. உத்தராகண்டில் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகள் சேதம். இமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள். கோவை தொண்டாமுத்தூர் அருகே மயக்க ஊசி செலுத்தியும் தப்பிச் சென்ற காட்டு யானை. கும்கி யானைகள் உதவியுடன் தேடி வரும் வனத்துறை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளில் நடுவரை மாற்ற ஐசிசி முடிவு. இந்திய வீரர்கள் கைகுலுக்காத சர்ச்சையை தொடர்ந்து பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்களையும் செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் தாங்கள் சந்திக்க வேண்டாம் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுகவை பொறுத்தவரை இம்முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அண்மையில் அடுத்தடுத்து அறிவித்தனர். இவை ஒருபுறம் இருக்க, முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையனும் கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கெடு விதித்தார். ஆனால் தனது முடிவில் உறுதியாக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கெடு விதித்த செங்கோட்டையனை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கினார். அதேபோல முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என டிடிவி தினகரன் மறுபுறம் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனால் அதிமுக தலைமை அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு நேற்று காலை சென்றார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனை அதிமுக எம்பிக்களுடன் நேரில் சென்று சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமியுடன் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, சி.வி. சண்முகம், இன்பதுரை, தனபால் உள்ளிட்டோரும் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். அதன் பின்னர் மற்றவர்கள் வெளியே வந்த நிலையில் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனியாக சுமார் 20 நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோல செங்கோட்டையன் போன்ற அதிருப்தியாளர்களையும் சந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்குகளை துரிதப்படுத்தவும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை கைக்குட்டையால் மூடியபடியே காரில் சென்றார். அதிமுக இணைப்பு தொடர்பாக தனக்கு கெடு விதித்திருந்த செங்கோட்டையன் அமித்ஷாவை சில தினங்களுக்கு முன்னர் சந்தித்துவிட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் அவரை நேரில் சந்தித்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை ஒட்டி அடுத்த ஒரு மாதத்திற்கான வாராந்திர சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த 6 ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. விழாக்கால கூட்டத்தை சமாளிக்க தெற்கு ரயில்வே 6 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் மற்றும் செங்கோட்டை இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புதன்கிழமைகளில் மட்டும் பிற்பகல் 3:10 மணிக்கு புறப்படும் எனவும் அரக்கோணம், சேலம், திண்டுக்கல், மதுரை, நெல்லை, தென்காசி வழியாக செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 9 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். இந்த ரயில் முழுவதும் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகளை கொண்டதாகும். சென்னை எழும்பூர், நெல்லை இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயில் நெல்லையில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு விருதுநகர், மானாமதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம் வழியாக எழும்பூர் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நண்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நள்ளிரவு 1:30 மணிக்கு நெல்லையை சென்றடையும் என கூறப்படுகிறது. சென்னை சென்ட்ரல், போத்தனூர் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 24ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து வியாழக்கிழமைகளில் மட்டும் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை வழியாக இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் போத்தனூரில் இருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 3:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
தாம்பரம் நாகர்கோவில் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இரவு 11:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நெல்லை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சீர்காழி, விழுப்புரம் வழியாக இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமைகளில் மட்டும் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 5:15 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தூத்துக்குடி இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. தூத்துக்குடியில் இருந்து திங்கட்கிழமைகளில் மட்டும் இரவு 11:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக எழும்பூர் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் நண்பகல் 12:30 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இரவு 11:15ற்கு தூத்துக்குடி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 29ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் காலை 9:15 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நெல்லை, மதுரை, திண்டுக்கல், கரூர், சேலம், அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புதன்கிழமைகளில் மட்டும் காலை 4:15க்கு புறப்படும் இந்த ரயில் இரவு 8:30 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது.